சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அழகும் அமைதியும் சேர்ந்து இருந்த மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா. இன்னைக்கு காலையில பாபுவோட மனைவி பத்தி நான் சொன்ன கதையும் உண்மையிலேயே மகாவோட கதை தான்மா. உன்கிட்ட மட்டும் இல்லம்மா, மகா கிட்டயும் சேர்த்துதான் போய் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களான்னு அவங்க அப்பவே கேட்டாங்கம்மா. எல்லா விவரத்தையும் எங்க அம்மா கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்டயும் சொல்லிட்டேன்னு அப்படின்னு நான் உங்ககிட்ட போய் சொல்லிதாம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். அடுத்த அதிர்ச்சி தான் நீங்க 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணமும் கேட்டது. ஆனா அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவங்களால அதெல்லாம் முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. ஆனா எனக்கு மகாவை கல்யாணம் பண்ணியே தீரணும். அதனால மீனாட்சி அத்தைய தனியா சந்திச்சு மகாவுக்கே தெரியாம அம்மா கேட்ட 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க கொடுக்கறதா நீங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன். வேணாம் மாப்பிள்ள, இதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும், நாளைக்கு பழி எங்க மேலதான் விழும்னு அவங்க அன்னைக்கே சொன்னாங்கம்மா. ஆனா நான் தான் அவங்கள கட்டாயப்படுத்தி எனக்கு மகா மனைவியா வேணும்னு சொல்லி சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சம்மா. ஆனா இந்த விஷயம் எதுவுமே மகாக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா ஒருவேளை அவங்க அன்னைக்கே ஒதுங்கி இருப்பாங்க. அதே நேரத்துல 50 பவுன் நகைக்கும் 10 லட்சம் ரூபாய் பணத்துக்கும் நான் எங்கம்மா போவேன்? அதனால அந்த நகையும் பணமும் நான் போலியானதா ஏற்பாடு பண்ணம்மா. அப்படி ஏற்பாடு பண்ணிதான் இந்த கல்யாணத்தை நான் முடிச்சம்மா. மகா மாதிரி ஒரு மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்க நல்ல குணத்தையும் நேர்மையான உள்ளத்தையும் பார்த்து நீங்க நிச்சயமா அவங்கள ஏத்துப்பீங்க. பணத்தை விட அவங்க குணம் உங்களுக்கு பெருசா தெரியும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்குள்ள மகாக்கு தெரியக்கூடாத எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுமா. நான் உங்ககிட்ட மறைச்சது தப்புன்னு சொல்லி என்ன ரொம்ப கண்டிச்சாங்க. நீங்க போய் அத்தை கிட்ட சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அவங்கள சொல்ல விடாம நான் தான்மா தடுத்தேன். அதே நேரத்துல உன்கிட்ட சொல்ற தைரியமும் என்கிட்ட இல்லம்மா. இது சொன்னா நீ அதை எப்படி ஏத்துப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால உன்கிட்ட இத நானும் சொல்லாம அவங்களையும் சொல்ல விடாம தடுத்துட்டேம்மா. இன்னைக்கு காலையில பாபுவோட மனைவி கதைன்னு உங்ககிட்ட சும்மா பொய்யா ஒரு கதையை சொன்னேன். உன் மனநல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கதாமா. ஆனா நீ கண்டிப்பா அது ரொம்ப பெரிய தப்பு, அதெல்லாம் அப்படி ஒரு பொண்ணை ஏத்துக்க முடியாதுன்னு உன் முடிவை ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உன்கிட்ட இந்த உண்மையெல்லாம் மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, மறைக்கவும் கூடாதுன்னு முடிவு பண்ணிதாமா நான் மகாவோட சேர்ந்து இங்க வந்தேன். மறுபடியும் சொல்றேம்மா, இதுதான் நடந்துச்சு. நடந்த எல்லா தப்புக்கும் நான் அந்த அம்மா காரணம். மகா மேல எந்த தப்புமே இல்லம்மா.
அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எதுவுமே தெரியாது. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கம்மா, என்ன நம்புமா.